நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அடக்கமுடைமை. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். விளக்கம். அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி ஒழுகப் பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் தடுக்க முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. மாநில அந்தஸ்துக்காக டெல்லியில் போராட்டம். எம்எல்ஏ நேரு தலைமையில் டெல்லி புறப்பட்ட சமூக அமைப்பினர். அரசு உதவியாளர் பணி நியமனத்தில் முறைகேடு. தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய அதிமுக வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். எருமை மாடு மீது மழை பெய்வது போல வரையறுக்கப்பட்ட பேனரை கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 2வது நாளாக இன்று எருமை மாடு மீது மழை பெய்வது போன்று வரையறுக்கப்பட்ட பேனரையும் பதாகைகளையும் கையில் பிடித்துக்கொண்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். ஆம்பூர் சாலை வழியாக வந்த அவர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுக்கவே போலீசாருக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனை அடுத்து ஊழியர்கள் 2வது நாளாக கைது செய்யப்பட்டனர்.
புதுச்சேரியில் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை கண்டித்து அவர்களது உருவப்படத்தை ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் தீ வைத்து எரிக்க முயன்றபொழுது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கேரளாவில் கடந்த 18ஆம் தேதி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் தலைமையிலான குழுவினர் கேரளா கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை நேரில் சந்தித்து PMST திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தினர். ஆனால் கேரளா கல்வித்துறை அமைச்சர் இதனை ஏற்க மறுத்ததால் மாநிலம் முழுவதும் ஏபிவிபி அமைப்பினர் கண்டன போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி இரவு திருவனந்தபுரம் ரயில்வே நிலையம் அருகே உள்ள உணவகத்திற்கு மாநில செயலாளர் ஈஸ்வர பிரசாத் சென்றபொழுது அவரை SFI மாணவர்கள் அமைப்பினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரள மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியில் உள்ள அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தீபன் கோகிலா தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் கல்வி அமைச்சர் சிவன்குட்டியை உருவப்படத்தை எரிக்க முயன்றனர். இதனை போலீசார் தடுக்கவே இரு தரப்பினருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து மாணவர் அமைப்பினரை போலீசார் காவல் நிலையம் இழுத்து சென்றனர். ஆனால் காவல் நிலையத்திலும் மாணவர் அமைப்பினர் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி முத்திரையார்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாலியல் சீண்டல்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பேசும் பொம்மைகளை உருவாக்கியுள்ளனர். பள்ளி மாணவிகள் போல் ஸ்கர்ட் மற்றும் சேலை அணிந்த இந்த பொம்மைக்கு ஜாரா என பெயரிட்டுள்ளனர். சென்சார் பொருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள பேசும் பொம்மை பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கவும் போக்சோ சட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஜாரா பொம்மை குட் டச் பேட் டச் பற்றி தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளில் சொல்வது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகள் பொம்மை குறித்து செயல் விளக்கம் அளித்தனர். நிகழ்ச்சியை பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் துவக்கி வைத்தார். பொம்மையின் அந்தரங்க பாகங்களை தொட்டால் தொடாதே என மும்மொழிகளிலும் சொல்கிறது. பொம்மைகளை உருவாக்கிய மாணவ மாணவிகள் கூறுகையில், +2 படிக்கிறோம், குழந்தைகளுக்கு போக்சோ விழிப்புணர்வு ஏற்படுத்த ஜாரா பொம்மை உருவாக்கி உள்ளோம். பொம்மைகள் தயாரிக்க அச்சு தயாரித்து விட்டோம். தேவைப்படுவோருக்கு பொம்மைகள் தயார் செய்து தரப்படும். இதன் மூலம் நாங்கள் படிப்புடன் புதிய படைப்புகளை உருவாக்க தைரியம் ஏற்பட்டுள்ளது என்றனர். பொம்மை தயாரிக்க வழிகாட்டிய இயற்பியல் ஆசிரியர் ஸ்ரீராம் கூறுகையில், பொம்மைகளுக்கு நாங்கள் காப்பிரைட் உருவாக்கவில்லை. வரும் வாரங்களில் அரசு அனுமதி பெற்று அருகில் உள்ள பள்ளிகளில் செயல்முறை விளக்கம் அளிக்க உள்ளோம். தேவைப்படுவோருக்கு பொம்மைகளை உருவாக்கி அதன் செயல்முறைகளையும் சொல்லித் தருவோம் என்றார். இந்த ப்ரோக்ராம் எதுக்குன்னா, இப்போ குழந்தைங்க எது குட் டச் எது பேட் டச்னே தெரியாமல் வளர்ந்துட்டு இருக்கு. அதனால தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டுட்டு வந்தோம். இதனால் இந்த ப்ரோக்ராம்னால தெரியாத பசங்களாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்தோம். இந்த பொம்மை எப்படி நாங்களே தான் இந்த பொம்மையை செஞ்சோம். எங்கள் ஃபிசிக்ஸ் லேப்லேயே தான் செஞ்சோம். இந்த பொம்மையை ஃபஸ்ட்டு களிமண்ணால் செஞ்சுட்டு அதில் மோல்ட்டு ஊற்றி மோல்ட்டு மூலயமா பிளாஸ்டர் பேரிஸ் வச்சு அந்த பொம்மையை எடுத்தோம்.
எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இந்த ஒரு மோல்ட் வச்சு நாங்கள் எத்தனை பொம்மை என்ன செய்யலாம், யாருக்கு வேணால் கொடுக்கலாம், யார் வந்து கேட்டாலும் கொடுக்கலாம். அதுமாரி செஞ்சோம் நாங்கள் இந்த பொம்மை. அதுக்கப்புறம் ஜாரா பேசும் பொம்மை. ஜாரா 3 மொழிகளில் பேசுகிற மாதிரி நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். முழுக்க இந்த ஜாரா பொம்மை எங்களுடைய மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் டிங்கரிங் ஆய்வுக்கூடத்தினுடைய உதவியோடு செஞ்சு முடிச்சிருக்காங்க. 3 மொழிகளில் பேசும், தமிழ், இந்தி, ஆங்கிலம். இந்தியாவில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் உடல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான் இந்த ஜாராவை நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இதில் எல்லா மொழிகளையும் பேசுகிற மாதிரி இப்போ வருங்காலத்தில் நாங்கள் வடிவமைக்க உள்ளோம். 2 விஷயங்கள் இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். ஒன்று, மாணவர்களுக்கு பள்ளி தொழில் முனைவர்களுக்கான திறன்களை வளர்க்க உதவி செய்ய வேண்டும். அந்த ஒரு விஷயம். இப்போ இதில் களிமண்ணில் தயாரித்து அதை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் போட்டு அதை எஃப்ஆர்பி எடுத்து அந்த மோல்டெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இதன் மூலிமா இதை முழுமையாக மாணவர்கள் எல்லா ப்ராசஸ்லேயும் மாணவர்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதனால் அவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு தொழில் முனைவர்களாக அவங்களால எதிர்காலத்தில் உருவாக முடியும். அந்த திறன்களை பள்ளி அளித்திருக்கின்றது. 2வது விஷயம், அன்றாட வாழ்வில் இருக்கிற பிரச்சனையை மாணவர்கள் மாணவிகள் எதிர்கொள்ள வேண்டும். இதை கருத்தில் கொண்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த உடல் பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை இந்த ஜாரா பொம்மையை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏற்படுத்தியிருக்கோம். இன்றைக்கி புதுச்சேரியில் நடைபெற்ற உதவியாளர் பணி நியமன தேர்வில் முறைகேடுகள் நடந்திருப்பதால் தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு துறைகளில் காலியாக உள்ள உதவியாளர் பணிக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 2ஆம் கட்ட தேர்வு நடைபெற்றது. இதற்கான தேர்வு முடிவுகள் நேற்றிரவு வெளியானது. இதில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கான பிரிவில் 25 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதில் 23 பேர் ஏனாம் பகுதியை சேர்ந்தவர்களும் தலா ஒருவர் காரைக்கால், புதுச்சேரியை சேர்ந்தவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இதற்கு அதிமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், நடந்து முடிந்த உதவியாளர் பணிக்கான நியமன தேர்வில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளது. இதில் தேர்வு செய்யப்பட்ட 25 நபர்களில் ஏனாம் பிராந்தியத்தில் இருந்து மட்டும் 23 பேர் எவ்வாறு தேர்வு செய்யப்பட்டார்கள் என கேள்வி எழுப்பினார். எனவே பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர்களுக்கான இடஒதுக்கீட்டில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. எனவே இந்த தேர்வை முழுவதுமாக ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என அன்பழகன் வலியுறுத்தினார். இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக குறிப்பிட்ட அன்பழகன், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அதிமுக தலைமையின் அனுமதி பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம். அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். நம்பர் 69, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் காந்தி நகர் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் 16,75,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். தவளக்குப்பம் பகுதியில் உள்ள காந்தி நகர் பகுதியில் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் இல்லாமல் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து முதற்கட்டமாக காந்தி நகரில் கழிவுநீர் வாய்க்கால் வசதியை ஏற்படுத்தி தந்தார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து காந்தி நகர் பகுதியில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் புதிய தார் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்று தந்தார். இதன்படி தார் சாலை அமைக்கும் பணிகளை துவங்கும் முகமாக பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டப்பேரவை தலைவர் முன்னிலையில் காந்தி நகர் பகுதியில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் திருமதி சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா சக்திவேல், மாவட்ட துணைத் தலைவர் மணி, சுப்பிரமணி, மூர்த்தி, புத்துப்பட்டான் மணி, முருகன், ராஜேந்திரன், கிருஷ்ணமூர்த்தி, சதாசிவம், ஆனந்தன், அசோக், ஞானசேகர், வினோத், ஆதி மற்றும் பெண்கள் உட்பட அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சத்துவில் தான் நல்லா பாருங்கம்மா. டக்குன்னு வாங்க. தண்ணி இல்லையா? புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் ஊதா மற்றும் நீல பட்டுடுத்தி, எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்திலால் நகர் மற்றும் முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பங்கேற்று 34,35,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை தொடங்கி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் முருங்கப்பாக்கத்தில் விடுபட்ட பகுதிகளான சேத்திலால் நகர் மற்றும் பழைய முருங்கப்பாக்கம் பகுதிகளை சேர்ந்த சுமார் 3000 மக்கள் பயனடைவர். இந்நிகழ்வின் போது தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர்கள் தணிகைவேல் மற்றும் செல்வி, தேவி பாரதி, ஒப்பந்ததாரர் பரஞ்சோதி, முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். யாரையும் மறைக்க மாட்டேன், உள்ளதாங்கிறேன் மாமா, நீ தான் வெளியே So, பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் SC/ST மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை கருத்தரங்கம் கல்வித்துறை வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை மற்றும் ஆதிதிராவிடர் நலத்துறை ஆகியன இணைந்து SC/ST மாணவர்களுக்கான மத்திய மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டங்கள் பற்றிய கலந்தாய்வு கருத்தரங்கை கல்வித்துறையில் நடத்தின.
கருத்தரங்கை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை செயலர் முத்தம்மா துவக்கி வைத்தார். பள்ளி கல்வித்துறையின் செயலர் பிரியதர்ஷினி வரவேற்றார். ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். இதில் மத்திய கல்வி உதவித்தொகை திட்டங்களான NSP மற்றும் மாநில கல்வி உதவித்தொகை திட்டமான முழு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் மற்றும் பிற கல்வி உதவி திட்டங்கள் பற்றிய விளக்கங்கள் மற்றும் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. எந்த ஒரு உதவித்தொகை யார் யாருக்கு பொருந்தும் என விளக்கப்பட்டது. மேலும் ஏழை எளிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் கல்வி தரத்தை வலுப்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுத்து வரும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் அவர்களுக்கான தங்கும் விடுதிகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கருத்தரங்கில் இணை இயக்குனர் சிவகாமி, துணை இயக்குனர் கௌரி, முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், துணை இயக்குனர் ராமச்சந்திரன், துணை வட்ட ஆய்வாளர் அனிதா, சாந்தி வாஞ்சிநாதன், திருவரசன், புவியரசன் ஆகியோர் பங்கேற்றனர். கண்காணிப்பாளர் தேவி நன்றி கூறினார். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் புதிய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், எந்த திட்டம் பயனளிக்கும் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் உருளையன்பேட்டை மூவேந்தர் வீதி முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு ஊழியர் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைந்த குழு தமிழ்நாடு பிரிவு துணைத் தலைவர் இளங்கோவன் மற்றும் பொருளாளர் வைரம்மன் மற்றும் சிவஞானம், இளங்கோவன், கலியபெருமாள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட சுயேட்சை MLA நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் டெல்லி புறப்பட்டுச் சென்றனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என மத்திய அரசை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். மேலும் பல்வேறு கட்சியினர், சமூக அமைப்பினர் மாநில அந்தஸ்து கோரி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவையில் 16 முறை மாநில அந்தஸ்துக்கான தீர்மானம் நிறைவேற்றியும் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் மாநில அந்தஸ்து இதுவரை வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் சுயேட்சை MLA நேரு தலைமையில் பல்வேறு சமூக அமைப்புகள் ஒன்று சேர்ந்து டெல்லி சென்று மாநில அந்தஸ்துக்காக போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். மேலும் மாநில அந்தஸ்துக்கான கையெழுத்து இயக்கத்தையும் அவர்கள் நடத்தினர். அதில் முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கையெழுத்திட்டனர். இந்த நிலையில் மாநில அந்தஸ்து கோரி மத்திய அரசை வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி சுயேட்சை MLA நேரு மற்றும் சமூக அமைப்பினர் போராட்டம் நடத்த உள்ளனர். இதற்காக இன்று காலை புதுச்சேரியில் இருந்து ரயில் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றனர். இவர்களை அதிமுக, VCK, பல்வேறு அரசியல் கட்சியினர் வழி அனுப்பி வைத்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் தடுக்க முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு. மாநில அந்தஸ்துக்காக டெல்லியில் போராட்டம். MLA நேரு தலைமையில் டெல்லி புறப்பட்ட சமூக அமைப்பினர். அரசு உதவியாளர் பணி நியமனத்தில் முறைகேடு, தேர்வு நியமனத்தை ரத்து செய்ய அதிமுக வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.